faces downwards. One card is then picked up at random. What is the probability that the drawn card is the queen? ஓகே. இப்போ என்ன மேல் 5 கார்ட்ஸ் இருக்கான். 5 கார்ட்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க? 10 Five, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் five வாங்க. cards. 10, Jack, Queen, King, Ace. ஓகே. அப்ப அது நம்பர் 10 எல்லாமே டைம் சார். ஒரு நிமிஷம். குவீனு, கிங்கு அண்ட் ஏஸ். ஓ டைமண்ட்லயா? எல்லாமே டைமண்ட்னா ரெட்டு தானே இது? எல்லாமே ரெட்டு தானே? டைமண்ட்னா ரெட்டு கரெக்ட்டுங்களா? சார். ஓகேம்மா. ஸோ அது என்ன சொல்லுவாங்க? டைமண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? வெல் சர்க்கிள் வித் தயர் பேஸ் ஸ்டோன்ஸ். Face downwards. அப்புறம் one card is picked. What is the probability that the drawn card? One. ஓகே. அப்ப இதுல எத்தனை கார்டு ஃபர்ஸ்ட் இருக்குது? 1, 2, 3, 4, 5 கார்டு இருக்குது. அப்போ 5 கார்டு இருக்குது. அப்ப டைமண்ட் பத்தி தான் கேட்குறாங்க. அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய டைமண்ட் பத்தி தான் கேட்குறாங்க. ஓவராலா கார்டு சொல்ல. அப்ப டைமண்ட் பத்தி தான் பேசுனால இது என்ன பேஸ் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 52 கார்டு பத்தி பேசல. டைமண்ட் கார்டு பத்தி தான் பேசுறாங்க. அப்ப டைமண்ட்லயே பாத்தீங்கன்னா 5 கார்ட்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. ஓகேங்களா? 1 கார்டு. அப்ப இதுல இருந்து தான் 1 கார்டு எடுக்குறாங்க. இதுல இருந்து 1 கார்டு எடுக்கும்போது என்ன ஆகுது? கரெக்டாமா? 1 Sir. கார்டு எடுக்குறீங்க. அப்ப 1 கார்டு எடுத்து என்ன கிடைக்குதுமா? 1/4. 1 கார்டு வந்து கியூன். கியூன் இதுல இருக்குது. அப்ப கியூனுக்கு உண்டான பாசிபிள் என்ன? ஒரே ஒரு 1. டைம் கியூன் இருக்குது. கரெக்ட்மா. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கியூன் வந்து 1 1/5. கரெக்டாமா? சார். சரி. அடுத்தது என்னமா சொல்றீங்க? செகண்ட் கார்டு எடுக்குறீங்க. செகண்ட் கார்டு எடுக்கும்போது என்ன வருது? செகண்ட் கேஸ். கரெக்ட்டுங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கொஸ்டின் நம்பர் ஏவோட வேல்யூஸ் முடிஞ்சுது. செகண்ட் கேஸ் என்ன சொல்றாங்க? பி கேஸ். பி கேஸ் என்னடா சொல்றான்? 45ல பி கேஸ் என்ன சொல்றான் சொல்லி பார்க்கலாம். Sir, the card is drawn and put aside. Card is find the probability the card is ஓகே. அப்ப கியூன் வந்து என்ன சொல்றீங்க? அசைடுன்ட்டான். சரிங்களா? அப்ப என்னாச்சு? வாட் இஸ் பாசிபிள்? ஆஸோடையும் கியூனோட வேல்யூ என்னன்னு கேக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆஸ் எவ்வளவு இருக்குது? 1 தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 ஆல்ரெடி கியூன் வந்து வெளியே போயிருச்சு. கரெக்ட்டுங்களா? கியூன் வந்து என்னாச்சு? ஆல்ரெடி நீங்க எடுத்தனால கியூன் வந்து வெளியே என்னாச்சு? வெளியே போயிருச்சு. கரெக்டாமா? அதான் சொல்றான். கியூன் இஸ் அசைடுன்ட்டான். கரெக்ட்டுங்களா? அப்ப வெளியே இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்போ டோட்டல் கார்டு இப்போ எவ்வளவு இருக்குது? டோட்டல் கார்டு வந்து இப்போ 4 தான் இருக்குது. சரியாம்மா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆஸ் வந்து எவ்வளவு கிடைக்குது? ஒரே ஒரு டைம் தான் வருது. அப்போ 1/4. கரெக்ட்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா செகண்ட் கேஸ்? sir. புரியுதா? செகண்ட் கேஸ் என்ன சொல்றாங்க? இருக்கிற கார்டில் வந்து கியூன் வந்து அவுட் சைடு இருக்குது. அப்போ மீதி யார் இருக்கிறான்? 10 யாரா இருக்கிறா மீதி? 10 ஜேகேஏ. மீதி வந்து 10 ஜேகேஏ. அப்போ இது என்ன பேஸோட வேல்யூ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கேஸ் வந்து 4. அப்போ 4 வச்சுட்டீங்க. இங்கே ஏ வந்து ஒரே ஒரு டைம் இருக்குது. அப்போ 1/4. சரியாம்மா? Okay. இது ஃபர்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த செகண்ட் ஒன்? பில செகண்ட் ஒன். சார் அடுத்தது வந்து குயின். கியூன் உள்ள இருக்கிறானா? இல்ல சார், குயின் இல்ல. அப்போ 0/4 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நல்ல கொஸ்டின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஆக்சுவலாக டைமண்ட் கேஸ் மட்டும் தான் வச்சு போகிறோம். நம்ம 52 கார்டு வச்சு பேசவே இல்லை. அதனால 52 கார்டு பற்றி பேசக்கூடாது. அதே மாதிரி டைமண்ட்னா 13 கார்டு. இங்கே 13 கார்டு பற்றி பேசல. டோட்டலாகவே 5 கார்டு பற்றி தான் பேசுகிறாங்க. சரிங்களா? அப்போ 52 கார்டு கான்செப்ட் கிடையாது. டைமண்டாக வந்தனால 13 கார்டு கான்செப்டும் கிடையாது. இங்கே டோட்டலாக 5 கார்டு பற்றி தான் பேசுகிறோம். அதனால அந்த 5 கார்டு பற்றி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் ரன் பண்ணுறோம் தவிர 52 13 வச்சு நம்ம ரன் பண்றதில்ல. அந்த ஐடியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 45 கார்டுன்னு சொன்னா நம்ம 52ன்னு போயிடுவோம். ஏன்னா அவன் வந்து பர்டிகுலரா சொல்லும்போது அந்த பர்டிகுலரை பத்தி தான் நம்ம பேச முடியல. ஃபுல்லா பத்தி நம்ம பேசக்கூடாது. சரியாமா?